பொருட்காட்சியை அட்வான்ஸ் லெவல் மாணவ மாணவிகளுக்காகவும் பள்ளிக்கூட மாணவர்களுக்காகவும் என்னுடைய சமுதாயத்தவர்களுக்காகவும் ஏற்பாடு செய்ய இப்பொழுது ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நடைபெறுகின்ற பல வகையான ஆராய்ச்சிகள் எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு இவ்வளவு காலமும் உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் குறைவாக இருந்தது, இல்லாமல் இருந்தது சொல்ல முடியாது. எங்களுடைய தென்னிலங்கை பல்கலைக்கழகங்களுடன் தொடர்பு குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய ஏதுவான நிலை ஏற்பட்டிருப்பது. பல பல்கலைக்கழக பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் எல்லோரும் இத்தகைய ஆய்வுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் சென்ற வருடம் அல்ல 2010ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு மாநாடு இந்த பல்கலைக்கழகத்திலே நடாத்தப்பட்டது. அதன் பின்னர் நாங்கள் எங்களுடைய பேரவையிலே இப்படி ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று பேசிய பொழுது எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை, நாங்கள் செய்வது ஒரு பல்கலைக்கழக இந்த மாநாடு ஒரு பன்னாட்டு ஆய்வு மாநாடாக இருக்க வேண்டும், ஆகையால் நாங்கள் ஒரு பெரிய அளவில் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் இந்த ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவுக்கு இதனை கொண்டு செல்வதற்காக நாங்கள் பேராசிரியர் ஸ்ரீ சண்முகராஜா அவர்கள் நியமித்திருக்கின்றோம். அவரும் பலருடன் தொடர்பு கொண்டு பல பீடாதிபதிகள் ஆசிரியர்கள் மற்றும் எங்களுடைய பல்கலைக்கழக ஊழியர்கள் எல்லோருடைய உதவியுடனும் இந்த நடவடிக்கைகளை ஆரம்பித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இப்பொழுது உங்களுக்கு நான் நினைக்கின்றேன் அவர்களுடைய இதை பற்றி ஒரு சின்ன ஒரு இந்த மாநாட்டு வந்து ஒழுங்கான வெப்சைட் மீடியாவில் கட்டுரைகள் வருகின்றன. அதற்கு மீதாக இந்த புலமையாளர் ஒன்றாக சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி தங்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பித்து அதன் மூலம் ஒரு நல்ல ஒரு திட்டமிடப்பட்ட யாழ் அல்லது இந்த பிரதேசத்தில் தலைமைக்கு சார்பான மேம்பாட்டுக்கு பெரிய ஒரு தொடர்புகள் அமைக்கப்படும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அந்த வகையில் உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. மீடியா பங்களிப்பு நான் உங்களுக்கு மீடியாவில் அதை தயவு செய்து நான் ஆத்மாத்மாக உங்களுக்கு கேட்கிறேன். உணர்வு கூடமே இதில் நீங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். மற்றும் இதில் நான் சுட்டிக்காட்ட வேண்டிய முக்கியமான விடயம் இப்போது டெவலப்மெண்ட் முறைக்கு இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட டெவலப்மெண்ட் ஒரு திடீர் ஒவ்வொரு அரசியலின் வளர்ச்சியில் நான் ஒரு உதாரணம் ஆய்வாளர்கள் எல்லோருக்கும் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பேராசிரியர் கந்தசாமி அவர்கள் புலம்பெயர்ந்த இந்த ஆய்வாளர்கள் இங்கே வந்தால் அவர்களுக்கு நாங்கள் எந்த செய்தியை போட போகின்றோம், எந்த பார்க்கின்றோம் அந்த வகையிலே இந்த மகாநாடு நாங்கள் ஒரு நாளுக்கு தான் ஒரே ஒரு நாள் தான் நாங்கள் நடத்துவாக தீர்மானித்துள்ளோம். அந்த ஒரு நாட்டில் நாங்கள் பல கலைஞர்களை ஆய்வுகளை நாங்கள் தீர்மானிக்கின்றோம். ஆகவே நான் இந்த ஒருங்கமைப்பு குழுவிடம் நான் தலைவராக தொழிலை கேட்டிருக்கிறேன். இந்த மகாநாட்டிலே நாங்கள் இன்னொரு நாள் செயல்படுத்தி இந்த புலம்பெயர் ஆய்வாளர்களை அந்த விரிவுபடுத்தி அடுத்த நாள் நாங்கள் அவர்களை சந்தித்து எங்களுடைய நோக்கம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பவற்றை நாங்கள் ஒரு ஆய்வு டிஸ்கஷனாக எடுத்து அதன் மூலம் என்ன செய்யலாம் என்று தீர்மானிக்கலாம். அது என்ன செய்யலாம் அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கலாம் கூற முடியாது. ஏனென்றால் பேராசிரியர் போல இந்த தகவல் தொழில்நுட்பத்தை எப்படி விரிவுபடுத்துவது, அது எப்படி வளர்ச்சி அடைந்தது இந்தியாவில் தென்னிந்தியாவிலே பெங்களூரில் எப்படி வளர்ச்சி அடைந்தது, அப்படியான நோக்கங்கள் அப்படியாக எங்களுடைய இந்த பிரதேசத்தில் என்ன செய்யலாம் என்றெல்லாம்
ஆய்வாளர்